Good morning to all. We'll start the session. Today's class is all about the basic introduction of what is cloud computing. So here, so before get into cloud computing, what is server? சர்வர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சர்வர்னா என்ன, அதில் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு டைப் ஆஃப் சர்வர் இருக்குது. வாட் இஸ் வெப் சர்வர், ஸோ அப்ளிகேஷன் சர்வர்னா என்ன, ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னு என்ன. ஸோ ஹியர் வி வில் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர்னா என்ன. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துட்டு ஸோ தென் வி வில் லுக் இன் டு ஹவு த சர்வர் ஆர்கிடெக்சர் லைக் எப்படி ஒரு சர்வர் வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் google.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா how it will hit our server அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ தென் விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, ஸோ பிஃபோர் நம்ம விர்ச்சுவலைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எவாலுவேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் evaluation பார்க்கலாம். So then we will look into so why we go for AWS. We have different cloud providers இருக்காங்க. So we have different cloud providers. Why we have to choose AWS அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் today's class. So first we start with the server. So what is server actually? So we have we have a browser, right? So in this browser we will start with this. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணோம் www.google.com அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம். திஸ் இஸ் அவர் கிளைண்ட் மிஷின், ரைட்? திஸ் இஸ் அவர் கிளைண்ட் ப்ரௌசர், திஸ் அ கிளைண்ட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம கிளைண்ட்லேருந்து வி ஆர் டைப்பிங் ஒரு google.com அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஹவு இட் ரீச்சஸ் டு த கூகுள் சர்வர், எப்படி அது வந்து கூகுள் சர்வருக்கு நம்மளுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. It is going to hit the Google server, right? So this is our Google server. So first it will நம்ம www.google.com நம்ம எங்கே டைப் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ப்ரௌசரில் டைப் பண்ணுறோம். ப்ரௌசரில் we are typing as www.google.com அப்படி நம்ம டைப் பண்ணுறோம். So then what it will happen, it DNS we have a சிஸ்டம் கால் வரும். நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கோஸ் டு ஒரு சிஸ்டம் காலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்காலாக ஆக்ட் ஆகுது. இட்ஸ் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து ஃபர்ஸ்ட் இட் ரெக்வஸ்ட் யுவர் லெட்ஸ் கால் இட் அஸ் உங்களோட சிஸ்டமில் உங்களோட ப்ரௌசரில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அதில் www.google.com அப்படின்னு டைப் பண்ணியிருக்கீங்க. இதுதான் உங்களோட சிஸ்டமோட ஓஎஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஓஎஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் யுவர் லேப்டாப். இந்த www.com என்ன பண்ணும், உங்களோட ப்ரௌசர்லேருந்து இந்த ஓஎஸ்க்கு சிஸ்டம் காலாக ஆக்ட் ஆகி ஒரு சிஸ்டம் கால் வந்து உங்களுக்கு கர்னலுக்கு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கால் வந்து ஹேப்பன் ஆகும். சிஸ்டம் கால் வில் ஹேப்பன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ சிஸ்டம் கால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சென்ட் ஆர் கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓஎஸ்க்கு போகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கனெக்ட் ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு போகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கால் வந்து ப்ரௌசர் நீங்கள் எப்போவுமே எந்த உங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், google.com இருக்கட்டும், whenever you hit your browser, so this it will immediately call your OS கனெக்ட். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா உங்களுக்கு ஓஎஸ் கனெக்ட் ஆகும். அந்த ஓஎஸ்லேருந்து உங்களுக்கு ஓஎஸ் கர்னலுக்கு ஒரு டிசிபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ அதில் ஹெட்டர் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஆட் ஆகும்.
ஸோ தென் இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓட கர்னலுக்கு ஹிட் ஆகும். திஸ் வி கால் இட் அஸ் அ டிசிபி. நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங்கில் மேபி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ யூ ஹாவ் அ டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போட ஐபி அட்ரஸ், லெட்ஸ் கால் இட் இஸ் யுவர் ஐபி அட்ரஸ் குட் பி 192. அது வந்து சோர்ஸ் ஐபி நம்ம சொல்லலாம். 162 or something 192.63.2.0. ஸோ இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஐபி வந்து ஆட் ஆகிட்டோம். ஸோ வென்எவர் ஒரு ப்ரௌசர் இருக்குது, அதில் நம்ம google.com அப்படின்னு நம்ம ஹிட் பண்ணுற ஓஎஸ்க்கு. ஸோ அது வந்து ஹிட் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்வருக்கு போகாது. நம்ம சொல்கிறோம் ஸோ கிளைண்ட்டில் நம்ம ஹிட் பண்ணோம்னா சர்வருக்கு போகாது. அது எப்படி போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்மளோட சிஸ்டமில் இருக்க ஓஎஸ்க்கு போகும். ஸோ தென் அந்த ஓஎஸ் கர்னலுக்கு ஒரு டிசிபி ஹெச்பி ஐபி நம்மளோட ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கில் என்ன பண்ணோம்னா உங்களோட சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வரோட ஐபி மேபி எந்த ஐபியோ அந்த கூகுளோட ஐபி. ஸோ அந்த கூகுளோட ஐபி என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டிஎன்எஸ் ரிசால்வர் மூலிமா உங்களோட google.com அப்படிங்கிறது ஒரு ஐபி அட்ரஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். லெட்ஸே 172.45.32.38.20 அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் ஐபி அந்த டிசிபி ஹெட்டருக்குள்ளே ஒரு என்வலப் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஸோ இந்த டெஸ்டினேஷனுக்குள்ளே அந்த பேக்கெட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா it will goes to the network driver அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளோட சிஸ்டம், நம்மளோட ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரைவர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைவர்ஸில் இன்ஸ்டால் பண்ணோம். எதுக்குன்னா நம்மளோட சாஃப்ட்வேர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைவர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரைவர் அப்படின்னா இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஹார்ட்வேரோட பேசுறதுக்காக. சாஃப்ட்வேர் வில் கம்யூனிகேட் டு யுவர் ஹார்ட்வேரோட நம்ம சாஃப்ட்வேர் கம்யூனிகேட் பண்ணோம்னா வித்தவுட் டிரைவர் இல்லாமல் நம்மளோட ஓஎஸ் வந்து ஹார்ட்வேரோட பேச முடியாது. ஸோ எதுக்கு நம்ம இங்கே டிரைவர் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் நம்ம ஐபி அட்ரஸை நம்ம ஒரு பேக்கெட் பண்ணி நம்ம வந்து ஸோ ஒரு வி ஹாவ் அ சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி அப்படிங்கிறது எல்லாமே இந்த டிசிபி ஐபி மூலிமா நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இந்த டிரைவர் மூலிமா நம்மளுக்கு அந்த நெட்வொர்க் டிரைவர் அப்படிங்கிற நம்மளோட சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிரைவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இட் கன்வெர்ட்ஸ் உங்களோட அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா கன்வெர்ட் டு ஒரு ஹார்ட்வேரோட இல்லை நம்மளோட நெட்வொர்க் அடாப்டர் மீன்ஸ் நெட்வொர்க்கினோட பேசி அந்த டிரைவரோட பேசி நம்மளோட வைஃபை அடாப்டர் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டமில் ஒரு ரேடியோ வேஸாக கன்வெர்ட் பண்ணி ஆர் நம்ம சிக்னல்ஸாக எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு இன்டர்நெட் நெக்ஸ்ட் வந்து என்னாகும், அந்த டிரைவர் மூலிமா நம்மளோட ஹார்ட்வேரோட பேசி நம்மளோட சிஸ்டமில் இருக்க நெட்வொர்க்கோட பேசி நம்ம சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த சிக்னல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நம்ம எந்த ரவுட்டரில் இருக்கோமோ அந்த இன்டர்நெட் ரவுட்டருக்கு பாஸ் ஆகும். ஸோ இன்டர்நெட் ரவுட்டர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு பாஸ் ஆகும். ஸோ தென் என்ன ஆகும்னா அந்த ரவுட்டர் வழியாக அந்த பேக்கெட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு சிக்னல்ஸ் மூலிமா எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி போகும்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸில் ஒரு சிக்னலாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட ரவுட்டர் கிட்ட பேசி ஸோ தென் வாட் வில் ஹேப்பன், இட் ஹிட் யுவர் டெஸ்டினேஷன் ஐபி ஆஃப் யுவர் நவ் த சர்வர் கம் இன் டு பிக்சர். இப்போ உங்களோட சர்வருக்கு வருது. ஸோ திஸ் இஸ் சர்வர்னால் நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாக உங்களோட கம்ப்யூட்டர்லேயும் என்ன இருக்கும், நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர்லேயும் சிபியூ ரேமு எல்லாமே இருக்கும். ஸோ லைக்வைஸ் சர்வர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு சிபியூ இருக்கும், அதுக்கு ஒரு சிபியூ இருக்கும், அதுக்கு ஒரு மெமரி ரேம் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நவ் கன்சிடர் ஓஎஸும் நம்மளோட ஆப்ரேட்டிங் நம்மளோட சிஸ்டம் நம்மளோட லேப்டாப்பில் நம்மளுக்கு எப்படி சிபியூ ரேமு எல்லா கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதே மாதிரி
நம்மளோட சர்வர்லேயும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே எல்லாமே ஒரு ஹை அண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். நம்மளுக்கு வந்து லோ எண்ட். நம்ம நார்மலாக நம்மளோட கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லோ எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வி கால் இட் அஸ் எல்லாமே ஒரு ஒரு 8-16 GB ஆஃப் மெமரி, ஸோ ஜிபி ஆஃப் ரேமு, இந்த மாதிரி ஒரு கம்மியான கான்ஃபிகரேஷன் இருக்கிறனால எப்போ வேணாலும் நம்ம சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகலாம். ஸோ 24/7 நம்மளோட சிஸ்டம் வந்து நம்மளோட சிஸ்டமும் சர்வராக கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். அது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். பட் நம்மளோட ஒரு சர்வர், ஒரு டேட்டா சென்டரில் இருக்க ஒரு ஹார்ட்வேரையும் நம்ம சர்வர்னு தான் சொல்கிறோம். பிகாஸ் அது ஏன்னா ஒரு ஹை எண்ட் கான்ஃபிகரேஷனாக இருக்கிறனால. ஸோ அது வந்து ஒரு 24/7 ஹை எண்ட் கம்ப்யூட்டிங் பவர் நம்மளுக்கு இருக்குது. we call it as high end. ஒரு ஹை எண்ட் சர்வராக இருக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ 24/7, ஸோ இட் வில் ஒர்க் ஃபார் 24/7 வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஷட் டவுனும் இல்லாமல் உங்களோட சர்வர் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ தென் அந்த பர்டிகுலர் சிக்னலை ரிசீவ் பண்ணி அந்த ஓஎஸ் மறுபடியும் எப்படி கனெக்ட் ஆகும்னா, திஸ் இஸ் யுவர் சர்வர். நம்மளுக்கு அந்த இன்டர்நெட் ரவுட்டர்லேருந்து நம்மளுக்கு அந்த சர்வர், இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்டினேஷன் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் காப்பி திஸ். இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் உங்களோட சர்வர் அப்படின்னா இந்த சர்வருக்கு ஹிட் ஆகும் இந்த ஒரு சிக்னல்ஸ் மூலிமா. ஸோ சிக்னல்ஸ் மூலிமா கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இட் வில் கம்யூனிகேட் யுவர் அந்த சர்வருக்குன்னு ஒரு ஓஎஸ் இருக்கும்ல, அந்த ஓஎஸோட இங்கே கம்யூனிகேட் ஆகும். ஓஎஸோட கம்யூனிகேட் ஆகி அது அது என்ன பண்ணும்னா, ரீட் பண்ணும் எந்த சோர்ஸ் ஐபிலேருந்து வந்திருக்கு, எந்த சோர்ஸ் ஐபிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட சர்வரோட ஓஎஸ் வந்து மீன்ஸ் அந்த கர்னல் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து ஒரு சர்வர் ப்ரோக்ராம் தான். ஸோ இன்ஜினெக்ஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அப்பாச்சி ஆர் இன்ஜினெக்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிலனா ஸோ வி கான்ட் கோ ஃபார். ஸோ இன்ஜினெக்ஸ் ஒரு அப்பாச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்பாச்சி சர்வர். ஸோ இது வந்து என்னென்னா, இது இன்ஜினெக்ஸ் இஸ் அ சர்வர் ப்ரோக்ராம். இது வந்து நம்ம ஹார்ட்வேர், ஒரு ஹை எண்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு சர்வர் ஹார்ட்வேரையும் சொல்லுவோம். சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா, இட்ஸ் மெயின் இம்பார்ட்டண்ட். இன்ஜினெக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் இன்ஜினெக்ஸ்? இன்ஜினெக்ஸும் என்னதுன்னா ஒரு சர்வர் ப்ரோக்ராம் தான். அது என்ன பண்ணுன்னா, அதோட வேலை என்னென்னா, ஸோ இன்ஜினெக்ஸ்க்கு நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பார்க்கலாம். இது ஒரு சர்வர் ப்ரோக்ராம் தான். இட்ஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங். இது வந்து வெயிட்டிங் ஃபார் த ரெக்வஸ்ட். ஸோ அது வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெயிட்டிங் ஃபார் த ரெக்வஸ்ட். ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் நம்மளுக்கு வருதான்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போது நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அவங்க www.google.com அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்படிங்கிறது யாருக்கு ஃபஸ்ட்டு போகும்னா, இந்த அப்பாச்சி சர்வர் ஆர் இன்ஜினெக்ஸ் சர்வருக்கு ஃபஸ்ட்டு போகும். அது போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க இந்த ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க அப்போனா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறது யார் அந்த ரெக்வஸ்ட்டை வாங்குவாங்க அப்படின்னா, அந்த சர்வர் ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணுன்னா, அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அகெயின் இட்ஸ் கோஸ் டு அந்த சேம் எங்கேருந்து நம்மளுக்கு அந்த பேக்கெட் வந்துச்சோ அதே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி உங்களோட சிஸ்டம்க்கு google.com அப்படிங்கிற அந்த பேஜ் நம்ம கொண்டு வரத்துக்கு இவ்வளோ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு உள்ளே நடக்குது. ஸோ இஃப் யூ டைப் google.com உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் சர்வரில் போயிட்டு அந்த கூகுள் பேஜ் தெரியுது. அது தெரியறதுக்காக நம்ம பியாண்டாக என்னென்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட கிளைண்ட்டில் நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணுவீங்க www.google.com அப்படிங்கிறது டைப் பண்ணுவீங்க. திஸ் இஸ் அ HTTP ரெக்வஸ்ட். இதெல்லாமே ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மூலிமா தான் நடக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணும், உங்களோட ப்ரௌசர், திஸ் இஸ் யுவர் ப்ரௌசர், எடுத்தோடனே எப்படி போகும்னா, எடுத்தோடனே நம்மளுக்கு சர்வருக்கு போகாது, உங்களோட ஓஎஸ் சிஸ்டம் காலாக போகும்.
சிஸ்டம் காலாக போய் உங்களோட டிசிபி ஐபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் உங்களோட சிஸ்டமில் இருக்க உங்கள் லேப்டாப்பில் இருக்க ஐபி வந்து சோர்ஸ் ஐபி ஆக்ட் ஆகும். உங்களோட டெஸ்டினேஷன் ஐபி உங்களோட சர்வர் ஐபியாக ஆக்ட் ஆகும். தென் ஒரு டிரைவர் மூலிமா ஒரு சிக்னலாக நம்மளுக்கு நெட்வொர்க் டிரைவர் மூலிமா என்ன ஆகும்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிரைவர் அப்படிங்கிறது வேணும். ஒவ்வொன்றுக்குமே நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீக்கர் செட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன இருக்கோ எல்லாமே நம்ம டிரைவராக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். வித்தவுட் டிரைவர் உங்களோட ஓஎஸ் வந்து ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் ஆகாது. ஸோ அப்போது அந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நெட்வொர்க் டிரைவருக்கு கொடுத்து அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்வேரில் பேசி ஒரு சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. கண்டிப்பாக ஏர்டெல்லோ ஜியோவோ வாட் எவர் மேபி அந்த ரவுட்டருக்கு உங்களுக்கு ஹிட் ஆகி உங்களோட அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு பேக்கெட்ஸாக உங்களுக்கு என்ன ஆகும்னா சென்ட் ஆகும். இட் வில் பி பேக்கெட்டாக உங்களுக்கு சென்ட் ஆகி உங்களோட சர்வருக்கு ரீச் ஆகும். ஸோ நம்ம நார்மல் கம்ப்யூட்டரும் ஒரு இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு சர்வர் ப்ரோக்ராம் ஆர் இந்த மாதிரி ஒரு வெப் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திஸ் வி கால் இட் அஸ் அ சர்வர் ப்ரோக்ராம்னு நம்ம காமன் டேர்மில் சொல்கிறோம். இல்லைன்னா நம்ம வெப் சர்வர் ஒரு ஹெச்டிடிபிஎஸ் அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டாக அது வாங்குச்சு அப்படின்னா அதை வந்து வெப் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெப்பில் இருக்க அந்த உங்களோட நார்மல் வெப்சைட்டாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினெக்ஸ் சர்வர் ஒரு வெப் சர்வர் ஆக்ட் ஆகுது. லோட் பேலன்சர் ஆக்ட் ஆகும். அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் இது ஹை அண்ட் சர்வராக இருக்கனால இது 24/7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது வந்து உங்களோட ஓஎஸில் போய் இட் வில் டாக் டு யுவர் சர்வர் ப்ரோக்ராமோட கம்யூனிகேட் பண்ணி இந்த சர்வர் ப்ரோக்ராம் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் த ரெக்வஸ்ட். ஏதோ ரெக்வஸ்ட் வருதான்னு நம்ம அது பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆமாம் நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு google.com அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு. சரி அப்படின்னு போய் எந்த போர்ட் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆல்சோ த போர்ட் நம்பர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அந்த போர்ட் நம்பரில் போய் அது ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் வில் பி பேக் டு யுவர் ப்ரௌசர். அந்த ப்ரௌசர் அதே சிக்னல் மூலிமா பாஸ் ஆகி அதுலேயும் வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்து சோர்ஸ் எது டெஸ்டினேஷன் எதுன்னு அதுவே உங்களுக்கு பண்ணி உங்களோட சோர்ஸ் வந்து இப்போ உங்களோட சிஸ்டமில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளோட சிஸ்டமோட ஓஎஸ் இந்த பர்டிகுலர் வந்து உங்களுக்கு அந்த கூகுள் பேஜ் வந்து சர்வ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் சர்வர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஒரு சர்வர் வந்து ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு உங்களோட ஒரு டேட்டா சென்டராக இருக்கலாம். ஸோ வாட் எவர் வி ஹாவ் ஆன் ப்ரிமிசஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு இந்த சர்வர் கம்யூனிகேஷன் கிளைண்ட் டு சர்வர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ நவ் வி வில் லெட்ஸ் சி ஸோ வாட் இஸ் வெப் சர்வர். அந்த வெப் சர்வர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வி ஹாவ் வெப் சர்வர் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வர் இருக்குது சொல்லலாம். டிபி சர்வர், you have AI சர்வர் ஆர் GPU சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சர்வர் இருக்குது. அப்படின்னா என்னது ஒரு சர்வர் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக நான் சொன்னேன் நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா CPU, ரேமு, மெமரி எல்லாமே உங்களுக்கு நார்மல் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரி ஒரு ஹை எண்ட் அப்ளிகேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த வெப் சர்வர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினெக்ஸ் ஒரு வெப் சர்வர் அப்படிங்கிறது வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க. தட் இஸ் இன்ஜினெக்ஸ் ஒரு அப்பாச்சி இஸ் அ ப்ரோக்ராம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டால் அக்கார்டிங் டு த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினெக்ஸ் ஒரு அப்பாச்சி அக்கார்டிங் டு அவர் நம்மளுக்கு என்ன அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையோ அந்த ஃபஸ்ட்டு இந்த ரெக்வஸ்ட் வாங்குறது எல்லாமே இன்ஜினெக்ஸ். ஸோ வாட் அபவுட் டிபி சர்வர்? டிபி சர்வர்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கும் ஒரு CPU, ரேமு, மெமரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எல்லா சர்வருக்குமே கம்ப்யூட்டிங் பவர் எல்லாமே சேம் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தான். இந்த டிபி சர்வர் அப்படிங்கிற இன்ஜினெக்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தட் இஸ் வெப் சர்வர். அதுவே ஒரு MySQL சர்வர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் MySQL சர்வர். ஒரு MySQL வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா தட் வி கால் இட் அஸ் அ டிபி சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு GPU கைண்ட் ஆஃப் அந்த சர்வர் இதெல்லாமே ஒரு சர்வர் ப்ரோக்ராமாக அவங்க எழுதியிருப்பாங்க. எதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களோ தட் கம்ப்யூட்டிங் ஒரு நார்மலாக நம்மளுக்கு CPU, மெமரி எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் இன்ஜினெக்ஸை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஆக்ட் ஆகும்
வெப் சர்வர் ஆக்ட் ஆகும். ஒரு MySQL ரிலேட்டட் ஒரு ப்ரோக்ராம், ஒரு சர்வர் ப்ரோக்ராம் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு DB சர்வரா ஆக்ட் ஆகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு Node.js ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் சர்வர் வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா ஒரு வெப்சைட்டுக்கான லாஜிக் எல்லாம் வந்து உங்களோட Nginx ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெர்ம். ஸோ வித்தவுட் ரிவர்ஸ் ப்ராக்ஸி தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எவாலுவேஷன் நம்ம முன்னாடி எப்படி நம்மளோட கம்ப்யூட்டிங் இருந்துச்சு, விர்ச்சுவலைசேஷன்னால நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு பெட்டர் எவாலுவேஷன் ஆஃப் உங்களோட கம்ப்யூட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட். ஸோ நார்மலா சொல்லிட்டேன். ஸோ பிஃபோரா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா ஒரு சர்வர் இருக்கு. ஸோ ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின நம்ம ஒரு கம்ப்யூட்டிங் பவர் இருந்தாவே நம்ம சர்வர் நம்ம சொல்றோம். ஒரு ஹார்ட்வேராவும் இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் ஆவும் ஆக்ட் ஆகுது. இந்த சர்வர்ல ஃபார் எக்ஸாம்பிள் அ நான் வந்து ஒரு வெப் சர்வர் வந்து நான் இன்ஸ்டால் பண்றேன்னா, வெப் சர்வர் அல்லது ஒரு Nginx அப்படிங்கிறது ஒரு சர்வர் ஆக்ட் பண்ணேன்னா, திஸ் வில் நாட் ஆக்ட் அஸ் அ டிவி சர்வரா ஆக்ட் ஆகாது. ஒன்லி வெப் சர்வரா மட்டும் தான், வெப் ரெக்வெஸ்ட் மட்டும் தான் வாங்கணும். எனக்கு டிபி ரெக்வெஸ்ட் அந்த அப்ளிகேஷன் லாஜிக்க வந்து வெப் சர்வர் வந்து அந்த லாஜிக்க ப்ராசஸ் பண்ணாது. ஒன்லி த அப்ளிகேஷன் சர்வர், அப்ளிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அப்ளிகேஷன் சர்வர் தான் என்ன பண்ணும்னா ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு நம்ம ட்ரெடிஷனலா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு தனியா ஒரு சர்வர் வாங்கி, அதுக்கு தனியா ரிசோர்ஸஸ் மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 50 ஜிபி ஆஃப் ஒரு ரேம் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் உங்களுக்கு 10 ஜிபி ஆஃப் மெமரி தான் உங்களுக்கு ஆக்குபைட் ஆயிருக்குன்னா, ரிமைனிங் 40 ஸ்பேஸ் வில் பி ஃப்ரீ. அது ஃப்ரீயா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வர் உங்களுக்கே தெரியும். சர்வருங்கிறது ரொம்ப ஹை காஸ்ட். வி கான்ட் ஏபிள் டூ பர்ச்சேஸ் த ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் வாங்குறது ரொம்ப நம்ம மணி பே பண்ணி தான் வாங்கணும். இதில 50 ஜிபி இருக்குன்னா, ஒரு வெப் சர்வர் Nginxக்கு வந்து ஒரு 10 ஜிபி தான் தேவைப்படுது அப்படின்னா, அந்த 10 ஜிபிக்கு மேல இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டா தான் போகும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடா ஒரு டிபி ரிலேட்டடா வேணும்னா, அதுக்கு தனியா ஒரு சர்வர் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு தனியா கான்ஃபிகரேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஹார்ட்வேர் ஆர் சிபியூ ஆர் சம்திங் கன்சிடர் பண்ணிக்கோங்க. திஸ் யூ கன்சிடர் அஸ் அ டிபி சர்வர் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு தனியா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன்லாம் இங்க வரலாம். ஸோ மேபி மறுபடியும் உங்களுக்கு இவ்ளோ ரிசோர்ஸஸ் வந்து இது ஒரு 50 ஜிபி இருக்கு. ஒரு 20 ஜிபி தான். ரிமைனிங் 30 ஜிபி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. விர்ச்சுவலைசேஷன் இஸ் அ டெக்னிக். விர்ச்சுவலைசேஷன் என்ன பண்ணும்னா, வி ஹேவ் 2 டைப் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களோட டேட்டா சென்டர்ல ஒரு மெஷின் இருக்கு. எல்லாமே ரேக்கா உங்களோட மெஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே உங்களோட டேட்டா சென்டர்னா ஃபுல்லாவே ரேக்கா உங்களோட மெஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, ரேக்கா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். மீன்ஸ் உங்களோட மெஷின்ஸ்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சர்வரா ஆக்ட் ஆகும். ரேக்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் பிஃபோர் ஒரு விர்ச்சுவலைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி வெப் சர்வருக்குன்னா அதுக்கு தனியா ஒரு சர்வர் வாங்கணும். ஒரு அப்ளிகேஷன்னா அதுக்கு ஒரு சர்வர் வாங்கணும். டிபி ரெக்வெஸ்ட் வாங்குறதுக்கெல்லாம் அதுக்கு ஒவ்வொரு சர்வரும் நம்ம வாங்கி பண்ணணும். ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன் டேர்ம் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, திஸ் இஸ் யுவர் ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேருக்கு மேல விர்ச்சுவலைசேஷன் வி கேன் கால் இட் அஸ் அ 2 டைப் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன். ஒன் இஸ் டைப் 1 ஹைப்பர்வைசர், டைப் 2 ஹைப்பர்வைசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டைப் 1 வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டைப் 1 அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. இந்த 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 ஒரு இது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான். இந்த ஹைப்பர்வைசரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாப் ஆஃப் த ஹார்ட்வேர்ல அவங்க இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. உங்களோட டேட்டா சென்டர்ல சர்வர் ஃபுல்லாவே சர்வரா இருக்கு. அதுல ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதை தான் நம்ம விர்ச்சுவல் மெஷினா குட்டி குட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லா உங்களுக்கு 50 ஜிபி இருக்குன்னா, இங்க உங்களுக்கு வந்து ஒரு 20 ஜிபில ஒரு விர்ச்சுவல் மெஷின் வேணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க. ஒரு 16 ஜிபிக்கு ஒரு எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் மெஷின் பண்றீங்கன்னா, ஸோ இங்க நீங்க ஒரு வெப் சர்வர நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு VM அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் VM.
ஸோ இது இல்லாதனால நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஒரு சிங்கிள் பர்ட்டிகுலர் ஹார்ட்வேரா இருக்கும். இந்த சிங்கிள் பர்ட்டிகுலர் ஹார்ட்வேர் ஒரே ஒரு சர்வரா தான் ஆக்ட் ஆகும். வெதர் இட் இஸ் டிபி சர்வர் ஆர் இட் குட் பி ஆர் ஒரு வெப் சர்வர் இந்த மாரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். வித் த ஹெல்ப் ஆஃப் அந்த டைப் 1 ஹைப்பர் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஹார்ட்வேருக்கு மேல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்டின்னா என்ன ஆகும்னா, இதுக்கு மேல நீங்க எத்தன விர்ச்சுவல் மெஷின் வேணா நீங்க அந்த 50 ஜிபி அந்த ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகாம, நீங்க எவ்ளோ விர்ச்சுவல் மெஷின் வேணாலும் இந்த ஹார்ட்வேருக்கு மேல வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைப்பர்வைசர் மூலியமா நம்மளுக்கு நெறைய விர்ச்சுவல் மெஷின் இத தான் நம்ம EC2 மெஷின் அப்டின்னு நம்ம சொல்றோம். அது வந்து ஒரு குட்டி குட்டி மெஷினா உங்களுக்கு சர்வர் மெஷினா உங்களுக்கு ஆக்ட் ஆகறனால உங்களுக்கு அவ்ளோ ரிசோர்ஸஸ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம எதுக்கு போறோம் அப்டின்னா, அந்த AWS அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது அந்த ஹார்ட்வேர்க்கு மேல இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரௌசர்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைப் 1 ஹைப்பர்வைசர் எக்ஸாம்பிள். ஸோ டைப் 2 ஹைப்பர்வைசர்ன்னு இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இட்ஸ் பேர் மெட்டல்னா ஒண்ணும் இல்ல. பேர் மெட்டல்னா இது வந்து ஒரு ஹார்ட்வேர். அதுக்கு மேல பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்ன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் டைரக்ட்லி ஆன் பிசிக்கல் சர்வர் ஹார்ட்வேர் ரேதர் தென் ஆன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கு மேல நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம் ஒரு ஹைப்பர்வைசரை இன்ஸ்டால் பண்ணோம்னா, VMware ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விர்ச்சுவல் பாக்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர்ல வரும். By interacting directly with your CPU memory storage, it offers superior performance, enhancing security, high efficiency. இது வந்து பார்த்தீங்கன்னா, VMware, EXSI இந்த மாரி KVM, Xen இந்த மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் ஹைப்பர்வைசர் வந்து டைரக்ட்டா டைப் 1 ஹைப்பர்வைசர் இருக்கு. இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இந்த இந்த பர்ட்டிகுலர் அ இந்த ஹைப்பர்வைசர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த டாப் ஆஃப் வி கால் இட் அஸ் இது மேல உங்களுக்கு இது வந்து மேபி எந்த ஹைப்பர்வைசரா வேணா இருக்கலாம். ஸோ இந்த டைப் 1 ஹைப்பர்வைசர் எது வேணா ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இங்க ஹார்ட்வேர்க்கு மேல டைரக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் இதுலருந்து ஏதோ ஒரு VMware, ESXi எது வேணா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதுக்கு மேல தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு EC2 மெஷின வந்து நம்ம கிரியேட் பண்றோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு விர்ச்சுவலைசேஷன் வந்ததுனால நம்மளுக்கு எவ்ளோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ தென் வி ஹேவ் அனதர் மெஷின். இன்னொரு சர்வர் வச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட்வேர் வச்சுக்கோங்க. ஒரு சர்வர் ஹார்ட்வேர் இருக்கு. இந்த ஹார்ட்வேர்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் உங்களுக்கு கம்ப்யூட்டிங் பவர் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, CPU, மெமரி எல்லாமே இதுக்கும் நார்மலா இருக்கும். இது நம்ம பார்க்க போறது டைப் 2 ஹைப்பர்வைசர்னா என்ன அப்டின்னு பார்க்கலாம். ஒரு ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர்ல CPU, மெமரி, ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், ஒரு OS நம்மளோட சிஸ்டம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் யுவர் லேப்டாப் ஆர் சம்திங் எது வேணா வச்சுக்கலாம். இதுதான் உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஒரு ஹார்ட்வேர்க்கு மேல ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்ப என்ன நடக்கும்னா, இதுக்கு மேல ஒரு டைப் 2 ஹைப்பர்வைசர நம்ம இன்ஸ்டால் பண்றோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டைப் 2 ஹைப்பர்வைசர். ஒரு OSக்கு மேல டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹார்ட்வேர்க்கு மேல ஒரு டைப் 1 ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு VMஅ கிரியேட் பண்ணோம். இப்போ நம்மளோட சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம்னா, டைப் 2 ஹைப்பர்வைசர இன்ஸ்டால் பண்ணா என்ன நடக்கும் அப்டின்னா, டிஃபரெண்ட் OSஅ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் it's a virtual is for example, type 2 hypervisor is a virtualization program install an application on a host operating system rather than directly on the hardware மேல நம்ம அந்த type 2 hypervisor install பண்ணாம ஒரு OS மேல நம்ம install பண்ணுவோம். அது பண்றதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு Oracle virtual box அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு விண்டோஸ் மெஷின் மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா, டைப் 2 ஹைப்பர்வைசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைப் 2 ஹைப்பர்வைசர். இந்த டைப் 2 ஹைப்பர்வைசர் என்னென்ன நம்ம பார்த்தோம். Oracle VM விர்ச்சுவல் பாக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு, I just paste it over here.
ஸோ இந்த டைப் 2 ஹைப்பர்வைசர் வந்து இதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு விண்டோஸ் மிஷின் மட்டும்தான் இருக்குது, ஆனால் எனக்கு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் புதுசாக ஒரு சிஸ்டமை வாங்குவீங்களா? இல்லை, ஒரு டைப் 2 ஹைப்பர்வைசர் உங்களோட ஓஎஸ் மேலே வாங்கிட்டு நீங்கள் லினக்ஸ் சர்வரோ இல்லை மேக் ஒரு சில லினக்ஸ் ஓஎஸோ மேக் ஓஎஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் டாப் ஆஃப் த டைப் 2 ஹைப்பர்வைசரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக் வந்ததுனால நம்மளுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ வி ஹாவ் அதனால தான் நம்மள விஎம்ஸ் எல்லாமே நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. திஸ் இஸ் ஆல் அபவுட் விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சர்வர் எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ தென் விர்ச்சுவலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ நான் ஒரு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப் சர்வர் அப்படிங்கிறதுனா நம்ம என்னென்னு பார்த்தோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த வெப் சர்வர். ஒரு வெப் சர்வர் இல்லாமல் நீங்கள் நான் சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரும் வந்து ஒரு வெப் சர்வர், ஒரு சர்வராக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் சிபியூ, ரேம், மெமரி எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இன்ஜினிக்ஸ் ஒரு அப்பாச்சி நீங்கள் ஆக்ட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் இன்னும் ஏதோ ஒரு வெப் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ உங்களோட லேப்டாப்பும் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா யுவர் லேப்டாப் இஸ் ஆல்சோ வில் ஆக்ட் அஸ் உங்களோட லேப்டாப்பும் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு சர்வராக ஆக்ட் ஆகும். உங்களோட சர்வராக ஆக்ட் ஆகும். எதனால் நம்மளோட லேப்டாப்பை சர்வராக நம்ம வச்சுக்கல அப்படின்னா இதுக்கு லெஸ் கம்ப்யூட்டிங் பவர் இருக்குது. எப்போ வேணால் உங்களோட சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யுவர் லேப்டாப் ஓன்ட் பி எனி மோர் ஆக்ட் ஒரு சிம்பிள் பிகாஸ் நம்மளுக்கு எப்போ வேணால் ஷட் டவுன் ஆகும், அந்த இஷ்யூஸ் இருக்கனால நம்மளோட லேப்டாப் வந்து ஒரு சர்வராக ஆக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து நம்ம புதுசாக ஒரு ஹை எண்ட் ஒரு ஹை எண்ட் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் பவர் வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் ப்ரிமைசஸ் அப்படின்னு இருக்குது, ஒரு க்ளவுடில் ப்ரொவைடர்ஸ் அப்படின்லாம் இருக்காங்க. அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஸோ ஆன் ப்ரிமஸ் அப்படின்னா என்னென்னா உங்களோட சர்வரை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜில் அவங்களே சர்வர் அந்த மெஷின் சர்வர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹை எண்ட் ஒரு கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் அவங்க வச்சுருக்காங்க. அதை வாங்கி அவங்க நிறைய மணி போட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி அதில் சம் ப்ரோக்ராம்ஸ்லாம் சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டால் எல்லாமே அந்த கமாண்ட்ஸ் மூலிமா இன்ஸ்டால் பண்ணி அந்த சர்வரை கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்ட்டிஷன் பண்ணோம், அந்த சர்வர் எப்படி பார்ட்டிஷன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வில் ஆக்டர்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜுக்குன்னு அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு சர்வர் இருந்துச்சுன்னா அந்த சர்வரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆன் ப்ரிமைஸ் அப்படிங்கிற ஆன் ப்ரிமைஸ் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இவ்வளோ காசு போட்டு நம்மளால ஒரு சர்வரை நம்மளால் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் வாங்குகிறோம். ஸோ அந்த கார் வந்து 10 lakhs. ஸோ அந்த 10 lakhஸும் நம்ம வாங்கி அதுக்கு நம்ம பெட்ரோல் போட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் நம்ம பே பண்ணி ஸோ எல்லாமே நம்ம பே பண்ணுறதுக்கு ஸோ தென் ஒன்லி வி கோ ஃபார் அ கான்செப்ட் கால் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம போகிறோம். நம்மளால ஒரு சர்வர் வாங்கி ஒரு ரெக்வஸ்ட்காக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ஹை எண்ட் அப்ளிகேஷன் எப்பவுமே ரன் ஆகிட்டு இருக்கணும். உங்களோட www.google.com அந்த அப்ளிகேஷன் வந்து எப்போவுமே ரன் ஆகணும். திடீர்னு அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அந்த கூகுளுக்கான இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்மளோட லேப்டாப்பில் பண்ணி வச்சோன்னா எப்போ வேணால் அது ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அதுக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன் ப்ரிமைசஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறையா மணி இருந்துச்சுன்னா நாமளே ஒரு சர்வர் நம்ம ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கார் இருக்குது ஸோ டெய்லி ஒருத்தர் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அப்போ நம்ம டெய்லியும் வந்து ஒரு ரெண்ட்டுக்கு நம்ம ஒரு கார் வாங்க முடியாது, மீன்ஸ் எடுக்க முடியாது. நிறையா அந்த டைமில் நிறையா காசு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லியும் நம்மளோட ட்ராவலில் போய் நம்ம பண்ணிக்கிறதுனா வில் கோ ஃபார் டெய்லியும் நம்மளுக்கு யூசேஜ் இருக்குது, நம்ம காலேஜில் கண்டிப்பாக ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா வி கோ ஃபார் ஆன் ப்ரிமைசஸ். இல்லை நான் எப்போயாச்சும் தான் நான் வந்து ஒரு ஊருக்கு போவேன், இல்லை ஒரு மேரேஜ் போவேன், எனக்கு அப்போ மட்டும் கார் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம வி வில் ரெண்ட் ஃபார் உபர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வைஸ் தட் இஸ் வை வி கோ ஃபார் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ க்ளவுட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்ட்டுக்கு ஒரு விஷயத்த நம்ம ஒரு ப்ரொவைடர் இருக்காங்க. ஸோ வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்.
அவங்க யார் யார் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, ஸோ அமேசான் வந்து என்ன மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னா, அமேசான் வெப் சர்வீஸ் அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணுறாங்க. அஷ்யூர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து அஷ்யூர் அப்படிங்கிற அந்த சர்வர்ஸ் எல்லாமே அவங்க தான் மெயின்டெயின் பண்ணுறாங்க. அந்த சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே அந்த கூலிங் பிளேஸில் தான் இருக்கணும். ஷுட் நாட் பி எந்த ஒரு ஹீட்டும் வரக்கூடாது. ஸோ அது எல்லாமே இந்த சர்வர்லாம் அவங்க தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க, அந்த ப்ரொவைடர்ஸ். கூகுள் வந்து ஹேஸ் ஜிசிபி கூகுள் கம்ப்யூட்டிங் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிசிபி அப்படிங்கிறது கூகுள் கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ கூகுள். அஷ்யூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட். ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா, இஸ் அ டாப் 3 க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த பர்ட்டிகுலர் செஷனில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஏடபிள்யூஎஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஹேவ் ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து அவங்களாம் அந்த சர்வர்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நான் சொன்னேன். ஸோ தே ஹேவ் அ பெரிய டேட்டா சென்டர். ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ரீஜனில் அது எல்லாமே நாளைக்கு கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ரீஜன் என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, அவங்க எப்படி டேட்டா சென்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் ஸோ உங்களோட ஏடபிள்யூஎஸ் இங்கே வந்து சர்வர் இருக்குன்னா, ஆன் டாப் ஆஃப் தட் அவங்களும் ஒரு ஹைப்பர்வைசர் வந்து டைப் 1 ஹைப்பர்வைசர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. டாப் ஆஃப் தட் தே ஹேவ் அ டைப் 1. அதில் நம்ம விர்ச்சுவல் மெஷினா ஆக்ட் ஆகி ஒரு EC2 மெஷின், சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு EC2 மெஷின் வந்து நம்ம ஒவ்வொரு விர்ச்சுவல் மெஷினாக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரெண்ட்டுக்கு நம்ம எப்படி ஒரு உபர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோமோ, இது வந்து பார்த்தீங்கன்னா பே அஸ் யூ கோ மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி நம்ம ஒரு எலக்ட்ரிக் பில் நம்ம கட்டுறோமோ, அதே மாதிரி நம்ம எவ்வளோ கம்ப்யூட்டிங் பவர் வச்சுருக்கோமோ, ஸோ எவ்வளோ நேரம் நம்ம அந்த சர்வீஸ் அந்த சர்வரை நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ வேரெவர் யூ கோ, இட் ஜஸ்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நீங்களே ஒரு சர்வரை வாங்கி நீங்களே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. தட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எதனால் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ரிசோர்ஸஸ்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். தட் இஸ் ஆல் அபவுட் யுவர் பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டுடே செஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் சர்வர் அப்பாச்சி அப்படிங்கிறது வில் சி ஆஃப்டர் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ ஹவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நிஷாந்த்? புரிஞ்சு சந்தியா. ஓகே, ஓகே, ஓகே. இது ஹைப்பர்வைசர்ல டைப் 1 ஹைப்பர்வைசர் அவங்க யூஸ் பண்றாங்களா ஏடபிள்யூஎஸ்ல? ஆமா. ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி தான் அந்த ஹார்ட்வேர் மேல நம்மளுக்கு ஒரு நெறைய விர்ச்சுவல் மெஷின் வந்து ஃபுல்லாவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, வி கான்ட் ஏபிள் டூ எல்லா அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஹார்ட்வேரே நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு பர்ட்டிகுலர் மெஷினா நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஆமா, இது டாக்கர் படிக்கும்போது படிச்சேன். ஸோ ஹைப்பர்வைசர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது வரும். ஓகே, ஓகே. நம்ம டாக்டர் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, டைப் 1 ஹைப்பர்வைசர் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஸோ வி ஹேவ் அ டிஃபரெண்ட் விர்ச்சுவல் மெஷின் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன் வந்ததுனால இன்னுமே நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ ஸோ பிஃபோர் நம்ம வித்தவுட் ஒரு விர்ச்சுவலைசேஷன் இல்லாம நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. வித் விர்ச்சுவலைசேஷனோட நம்மளுக்கு என்னன்னு பார்த்தாச்சு. ஒரு கண்டெய்னரைசேஷன் இருக்கனால இன்னும் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஸோ வி ஹேவ் டாக்கர்ன்னு சொன்னங்காட்டி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ வி ஹேவ் அ கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ். இதுக்கு மேல வந்து ஒரு ஹைப்பர்வைசர் இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டைப் 2 ஹைப்பர்வைசர் நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நம்ம ரிசோர்ஸஸ், CPU, மெமரி, இதெல்லாமே வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, திஸ் வி கால் இட் அஸ் OS, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓஎஸ் நம்ம நம்மளோட சிஸ்டம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 ஹைப்பர்வைசர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டைப் 2 ஹைப்பர்வைசர். ஸோ
ஸோ இந்த டைப் 2 ஹைப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல ஓஎஸ்க்கு மேல உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு மேல நான் சொன்ன ஒரு VMware ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் டிஃபரெண்ட் ஓஎஸ்ஸ நீங்க ஸ்விட்ச் ஓவர் டூ விண்டோஸ்லேருந்து ஒரு லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமோ எல்லாமே பண்ணணும். இப்போ நீங்க டாக்கர் அப்படிங்கிறத நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இஃப் யூ இன்ஸ்டால் ஒரு ஓஎஸ்க்கு மேல நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு டாக்கர் அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கு. இந்த ஓஎஸ் மேல டாக்கர் அப்படிங்கிறத நீங்க இன்ஸ்டால் பண்றனால என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு டைனி ஓஎஸ் உங்களுக்கு உபுண்டு ஓஎஸ் வேணும்னா அந்த கண்டெய்னரை மட்டும் நீங்க புல் பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டம்ல டிஃபரெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம நம்ம ரன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் மெஷின் இருக்க ஒரு உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரெண்ட் அப்பாச்சி அல்ஃபைன் அப்படிங்கிற ஒரு டிஃபரெண்ட் ஓஎஸ் ஒரு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த டிஃபரெண்ட் கண்டெய்னர்ஸ் எவ்வளோ மேக் ஓஎஸ் வேணும்னா மேக் ஓஎஸ், உங்களுக்கு எந்த ஒரு டிபி சர்வர் வேணுமா, அது ரிலேட்டடா நீங்க மீன்ஸ் எந்த கண்டெய்னர் வேணுமோ அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைனி ப்ரோகிராம் ரொம்ப சின்ன ஒரு காம்ப்ளெக்சிட்டி, ஒரு ஹெவி வெயிட் இல்லாம ஒரு லைட் வெயிட்டான ஓஎஸ் எல்லாமே வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஒரு கண்டெய்னரைசேஷன் இருக்கனால, ஸோ நம்ம ஒரு வி ஹேவ் அ பிக் அட்வான்டேஜ் ஒரு கண்டெய்னரைசேஷன் இருக்கறனால. ஸோ வி ஹேவ் அ மோர் அட்வான்டேஜ் ஆன் ஒரு லைட் வெயிட் ஓஎஸை நம்ம ஈஸியாக இந்த டாக்கர் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் டைப் 2 ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஹெவி ஓஎஸ் வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசோர்ஸஸ் எடுத்துக்கும். உங்களோட கம்ப்யூட்டிங்கில் இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாமே எடுத்துக்கும். அதுக்கும் நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகும். இந்த டாக்கரைசேஷன் இருக்கனால நம்ம குட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு டைனி ஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு லைட் வெயிட்டான ஓஎஸ் வந்து டாப் ஆஃப் த டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, இட்ஸ் வெரி குட் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் அ கண்டெய்னரைசேஷன். ஸோ நிஷாந்த் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்கர் நீங்க இன்ஸ்டால் பண்ணனால, ஸோ யூ கேன் ஏபிள் டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இதை நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஓஎஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு குபர்னெட்டிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு மேனேஜிங் கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் கைண்ட் ஆஃப் டூல். ஸோ அது வந்து வில் சி ஒவ்வொரு செஷனாக நம்ம பேசிக்ஸ்லேருந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ் எப்படி. ஸோ ஒரு சர்வருக்கு ஏன் நம்ம மோஸ்ட்லி லினக்ஸ் நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராகவோ ஒரு ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் என்னவா ஆனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா லினக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ we should have to learn லினக்ஸ் கமாண்ட்ஸ். எதுக்காக லினக்ஸ் கமாண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்குலேயே பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம மோஸ்ட்லி சர்வரில் எல்லாமே லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரொப்ரேட்டரி மெம்பர்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் லைசன்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். லினக்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ கைண்ட் ஆஃப் ஓஎஸ், ஃப்ரீ ஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ் எல்லாமே வந்து யூ ஹேவ் அ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் இருக்கும். அது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னாவே யூ ஷுட் நோ லினக்ஸ் கமாண்ட். ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும்னா எல்லாமே கமாண்ட்ஸை தான் கொடுப்போம். மேக் டைரக்டரி நம்ம எப்படி கொடுக்கணும் அந்த சர்வரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ எம்கேடிஐஆர் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸை நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட சர்வரில் நீங்கள் ஒரு சர்வர் கண்டிப்பாக நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல நான் போகிறேன், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக் ஷுர் உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து நம்ம சில ஒரு 1 to 2 கிளாஸஸ் இந்த லினக்ஸ் கமாண்ட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏடபிள்யூஎஸ்ல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது, S3 எப்படி ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறது, லேம்டாவில் எப்படி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ எதுக்காக லினக்ஸ் கமாண்ட்ஸ் படிக்கணும்னா, உங்களோட சர்வர் மோஸ்ட்லி லினக்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வி கேன் கால் இட் அஸ் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், ஃபெடோரா, சென்டோஎஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாமே லினக்ஸ் கமாண்ட்ஸாக தான் இருக்கிறனால வி ஷுட் நோ. பிகாஸ் செக்யூரிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் வெரி செக்யூரிட்டியில் இட்ஸ் அ ஹை அண்ட் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ விண்டோஸில் அந்தளவுக்கு உங்களுக்கு மேபி மால்வேர் அட்டாக்காக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வி கேன் கோ வித் த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோஸ்ட்லி ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக நம்ம லினக்ஸ் கமாண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ செக்யூரிட்டி வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு சீப்பாக இருக்கிறதுனால வி ஹாவ் டு கோ வித் திஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஏடபிள்யூஎஸ்ல தான் நம்ம ப்ரொவைடர்ஸ் அது பார்க்கறனால எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஓப்பன் நாளைக்கு வரும்போது ஒரு அமேசானில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நான் ஒரு டெம்ப் மெயில்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ டெம்ப் மெயில் அப்படிங்கிறத நான் போயிட்டு ஸோ எப்படி ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரி மெயில் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களோட ஒரிஜினல் மெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பேஜுக்கு போய்க்கணும். ஸோ create a new AWS account அப்படிங்கிறது you have to choose this. ஸோ இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் நேம் வந்து என்னவோ ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் ஆர் சம்திங் நான் கொடுக்குறேன். லேர்னிங் யூடியூப் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு ஸோ வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு இங்கே ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு ஒரு இன்பாக்ஸ் எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு கோடு வந்திருக்கும். ஸோ வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனோடனே யூ வில் பி ஹேவிங் அ கோடு. இந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் கோட் பண்ணிவிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் அந்த கோடை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட ரூட் யூசர் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் ரூட் யூசர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு சாம்பிளுக்கு தான் சந்தியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஹியர் ஆல்சோ இட் ஷுட் பி லைக் எல்லாமே ஸோ பாஸ்வேர்ட் வந்து ஷுட் பி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும். நம்பர்ஸு சிம்பிள்ஸு எல்லாமே வந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, கண்டினியூ ஸ்டெப் 1 to ஸ்டெப் 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்லுது. ஸோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 6 மந்த் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணக்கூடாது. சூஸ் பெய்ட் பிளான் கொடுக்கக்கூடாது. சூஸ் ஃப்ரீ பிளான் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் நேம் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கண்ட்ரி டீட்டெயில்ஸ் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து அக்ரி பண்ணிட்டீங்கன்னா ஸோ 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ யூ வில் ஹேவிங் அ ₹2 ஏதோ வந்து உங்களுக்கு ஸோ டிடெக்ட் பண்ணுவாங்க உங்களோட அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 100 கிரெடிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 1 இயர் மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஸோ அவங்களுக்கு எல்லாமே காஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கிறது கிடையாது. ஒரு லிமிட்டட் ஹவர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 750 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் பில்லிங் ரிலேட்டட்லாம் நம்ம வில் டாக் லேட்டர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங்காக ஒரு AWS அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒரு டெம்பரரியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு சூஸ் யுவர் மெயில் ஐடி அண்ட் ரெஜிஸ்டர் வித் திஸ் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம எப்படி ஒரு சர்வீசஸ் எப்படி பேசிக்ஸ்லேருந்து பார்த்துட்டு தென் வி வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப்.